வணக்கம் நண்பர்களே. நம்மள ஆல்மோஸ்ட் எல்லாருமே பீச்சுக்கு போயிருப்போம். பீச்சில் இறங்கி குளிக்கலனாலும் அட்லீஸ்ட் காலையாவது நினைச்சிருப்போம். அந்த பீச்சில் ஷார்க் இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஆமா, உலகின் மிக ஆபத்தான சுறா மீன்கள் சுழலும் கூஜி பீச்சை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். என்னது சுறாவா? பீச்சில் காலே வைக்க மாட்டேன் அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொல்லிட்டா போல. ஆனா அவருக்கு நான் சொல்றேன், வாங்க இங்க வந்து சுறா மீனுக்காகவே ஷார்க் நெட்ஸ், சுறா மீன் வலை இங்கே போட்டு ட்ரையல் பார்க்குறாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவருக்கு காமிக்கிற மாதிரியே உங்களோடையும் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறோம். எங்க கூட சேர்ந்து பயணம் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆஸ்திரேலியா பீச் எப்படி இருக்குன்றத உள்ளபடியே காட்ட போறேன். அதனால பீச் காத்து இருந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, ரெடியா? பீச்சை பார்ப்போம். அவர் ஃப்ரெண்ட் எங்கே இருக்கான்னு பார்க்கலாம். அந்த ரைட் சைடில் தெரியுது பாருங்க, அதுதான் அந்த நான் சொன்னேன் ஷார்க் நெட். நான் கிட்ட போய் ஒன்று காட்டுறேன். நான் இப்போ நம்ம ஜெட்டியில் நடந்து வரோம். லெஃப்டில் எல்லாம் ஸ்விம் பண்ணிவிட்டு இப்போ தான் வராங்க. நம்மளால் அங்கே ஃப்ரெண்ட் அங்கே இருக்கிறாரு, ட்ரோன் ஸ்பெஷலிஸ்ட், நம்மளுடைய புது ரெக்ரூட். அவர் ஒன்றும் நம்மளை பார்க்கல. மண்டே ஆட்டுறாரு. வேறுங்க, அது ஒரு வியூ உங்களுக்கு காட்டிட்டு அப்புறம் அவர் போய் இது வந்து ரொம்ப ஆழம் இந்த இடத்துல கிடையாது. ஆனால் பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா, இங்கே நம்ம வந்து அப்படியே ஃப்ளோட் பண்ணலாம். அங்கே பாருங்கள், நமக்காக 2 பேர் அங்கே ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா தெரியுது, எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. பீச் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சன்செட் இப்போ தான் ஜஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஒரு ஃபியூ மினிட்ஸில் மிஸ் பண்ணிட்டோம். மறுபடியும் இன்னொரு நாள் ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த வாட்டரோட கலரை நான் உங்களுக்காக காட்டுறேன். அதுக்கு இப்போ நான் எகிரி குதிச்சு வரேன். நான் பாருங்கள், இதுலேருந்து அப்படியே வந்துட்டோம், குதிச்சிட்டோம். என்ன கலர்னு பாருங்கள், சும்மா செம்ம பியூட்டிஃபுல்லாக ப்ளூவாக இருக்குது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் எங்கேயாவது போய் வேறு எங்கேயாவது ஓவர்சீஸ் போகிறோம், அங்கே போய் பீச்சுக்கு போகலான்னா, இங்கே இருக்கிற பீச்சை விட்டு அங்கே போய் யாரா பீச்சுக்கு போவான்னு பாதி பேர் பீச்சுக்கே வர மாட்டேன்றாங்க. என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கு பாருங்க. ஆனால் ஒவ்வொரு பீச்சுக்கும் ஒரு அழகுண்டு, அது நிச்சயங்க. கண்டிப்பாக நம்ம இப்போ இந்த பீச்சை ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதில் ஆக்சுவலி ரொம்ப அழகு கிடையாது. அதனால் இங்கே வந்து ரொம்ப சர்ஃபிங் பண்ணுறது கிடையாது இந்த பீச்சில். பட் பக்கத்துலேயே இன்னும் ஒரு 20-30 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே இன்னும் நிறைய பீச்சஸ் இருக்குது. அதிலெல்லாம் சர்ஃபிங்கும் பண்ணுவாங்க. அதை நம்ம அப்புறமா இன்னொரு நாள் ட்ரை பண்ணுவோம். இங்கே வேறு குழி தோண்டி விளையாடிட்டு இருக்காங்க. அதை போய் நின்று பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த ஷார்க் நெட்டையும் காட்டுறேன். நான் இங்கே பாருங்கள், குழி தோண்டி பீச்சிலேருந்து தண்ணி எடுக்கிறதுக்காக இதுக்குள்ளே போட்டுட்ருக்காங்க. அதில் எடுத்து போட்டுட்ருக்காங்க. What's going on, guys? We found a hole. Oh! So we got in it. Hi, buddy. Looks like you guys are having a great day. Yeah, home time is very cold. Yeah. Have a good one. இப்போ இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ஷார்க் நெட் சொன்னல. இந்த நெட்டுக்குள்ளே குளித்தா சேஃப் அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். நம்ம பார்த்தோன்னா இவ்வளோ நேரம் எல்லாம் நெட்டுக்கு வெளியே தான் குளிச்சுட்டு இருக்காங்க. இந்த எல்லோ கலர் எதிர்க்கு பாருங்கள். ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்குது பாருங்கள். இதில் எழுதியிருக்காங்க பாருங்கள், ஈகோ ஷார்க் பேரியர். அதாவது இது ஈகோ ஃப்ரெண்ட்லியாக செய்யப்பட்ட ஷார்க் பேரியர். இங்கேருந்து இந்த எல்லோ கலர் ஃபென்ஸ் போயிருப்பாங்க ஸ்ட்ரைட்டாக. அப்படியே போய் மறுபடியும் ஸோ மெனி மீட்டர்ஸ்க்கு நேராக அப்படியே வச்சுட்டு இருக்காங்க. நான் வேணால் குயிக்காக ஒரு ரனில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அந்த நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோட்டிங் போர்டு வச்சுருக்காங்க. ஸோ கிட்ஸ் இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதுலேருந்து நல்லா ஸ்விம் பண்ணி போய் அங்கேருந்து குதிக்கலாம். அதை பாருங்கள், அதுதான் அந்த போர்டு.
இவ்வளோ தூரத்துக்கு அந்த ஷார்க் நெட் இருக்குது. நான் ஓடி வந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் ஸ்லைட் ஜாக் பசங்களை விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கள். Hi guys. ஸோ ஷார்க் நெட் ஒன்று இவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. இது எப்படி ஒரு 50 to 100 மீட்டர்ஸ் இருக்கலாம். இருக்காதோ 50 மீட்டர்ஸ் இருக்கலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். உங்களில் யாராவது ஜாகர்ஸ் இருந்தால் திஸ் இஸ் ஃபேன்டாஸ்டிக். நான் இந்த ரன்னை உண்மையிலே என்ஜாய் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்க்க நான் பேச மூச்சு வாங்குறது உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த சைடுக்கு வந்துட்டோம். அகெயின் அதே மாதிரி இங்கே இந்த இது வந்து முடியுது. இதுக்கு பேர் தான் ஷார்க் நெட். நம்ம கொசு வலை மாதிரி கொசுக்கு வலை போட்டுட்டு நம்ம உள்ளே போயிடுறோம்ல, அந்த மாதிரி ஷார்க்குக்கு இதுங்கேயும் வலை போட்டுட்டு நம்ம உள்ளே போயிடுறோம். ஓகே, வந்த மாதிரியே மறுபடியும் ஒரு ரன் ட்ரை பண்ணலாம். ரெடி? அப்படியே எவ்வளோ காவட்ட முடியுமோ நீங்களும் பாருங்கள். இப்போ 7 o'clock ஆகுது. ஜஸ்ட் சன்செட் ஆகிருக்கு. என்ன சொல்கிறீங்க? இன்னும் எவ்வளோ நேரத்தோன்னா அந்த சைடு மறுபடியும் இப்போ ரீச் பண்ணணும்னு பார்க்கலாம். Hi guys. How are you, bro? Good. Do you want to say something? Hi. What's this for? Just YouTube some channel or random what? YouTube, yeah. Oh, wow. Hi. Something okay. What's your best life lesson? Life lesson. Life is too short. All right, so we live it. Live Cheers. to the fullest. Cheers, guys. Have a great you. night. Hippo. Hey, buddy. Hey! Want to say something? I'm the Irish! Yeah. Come on, bit, what's over? All right, cheers, man. Yeah, mate. What's your name? That's Abhiyananda. You guys want to say something? Come to Australia! Get out of Ireland! That's it. Get out of Ireland, yeah. Up the Ra! That's it. Oh, you Irish? No, yeah, I'm Irish, yeah. All right. What's your best life lesson? Come up into him, up over. Oh, okay. You guys holidaying? No, we're living here. You live here. All right. Cheers, mate. No more. Yeah, mate. Have a great time. Cheers. நான் இப்போ ஓடி போகலாம். மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிட்டேன். இங்கே பாருங்க, இவர் ஷார்க் நெட்டுக்குள்ளே குளிக்கிறாரு. ஓகே, ரன். இந்த குழி தோண்டி வச்சுருந்தாங்களே, ஸோ ரன் பண்ணி வந்தாச்சு மறுபடியும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு. அந்த குழியை மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள். இங்கே ஒரு யங் ஃபேமிலி வந்து அப்போத்துலேருந்து குழி தோண்டி இப்போ பாருங்கள், இவ்வளோ தான், இவ்வளோ பெரிய குழி தோண்டியிருக்காங்க. ஏன்னா அவங்க 2 பசங்களோட விளையாடுறதுக்காக. ஓகே, இப்போ நம்ம ட்ரோன் நண்பர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். இதுதான் நம்ம ஸ்டார்டிங்கில் நடந்த ஜெட்டி, அதுக்கு கீழ் வழி தான் போக பார்க்கலாம். It's actually Samalong Beach. Oh, that's it. Okay. இவர் தான் இங்கே வர சொன்னவர். சார், உங்கள் பேர் என்ன சார்? I'm gonna Sekaran. ரிப்போர்ட்டிங் டியூட்டி. நம்மளுடைய புது ரெக்ரூட். Drone pilot. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ட்ரோன் வியூ.
ட்ரோன் எங்கப்பா? அது மேலே இருக்குது. தெரியுதா? ஓகே, ஒன்றும் தெரியல. கீழே இருக்குங்க. கீழே இருக்குப்பா. இங்கே பாருங்கள். இவர் கையில் இங்கே வச்சு ரிமோட் ரோல் வச்சு யூஸ் பண்ணுறாரு. ட்ரோன் வந்துடுச்சு. இன்னும் கீழே இருக்கியா? கிட்ட இருக்குதாப்பா கேமரா இருக்கா? இப்போ இந்த வீடியோவும் நம்ம இதில் ஷேர் பண்ண போகிறோம். ட்வீட் பண்ணி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் ஏன் இவ்வளோ மூச்சு வாங்குறேன்னு கேள? ஏன் நீ கேள? ஒரு கேமரா தான் இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன்னு. சரி ட்ரோன் மாஸ்டர், எங்களுக்கு சொல்லுங்கள் என்னெல்லாம் பண்ணலாம். இதை குயிக்காக ஒரு கிராஷ் கோர்ஸ் கொடுங்க பார்க்கலாம். இப்போதைக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா நீங்களே இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கீங்களா? நான் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஓகே. பட் இந்த ஜேர்னியில் இந்த யூடியூப் சேனலில் உங்கள் வீடியோஸ் நிறைய வரப்போகுது. ஸோ எங்களுக்கு அப்பப்போ நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா? ஓகேங்க. இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோ பார்க்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். ஏன்னா வாழ்க்கை வாழ்வதற்கே.